அது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரு புகைப்படம் எடுக்கும் போது அதில் அமானுஷ்யமான உருவம் தெரிந்தது அப்படிங்கிற செய்திகள் அடிக்கடி வருவது உண்டு. நம்முடைய நிகழ்ச்சியில கூட அது மாதிரி நிறைய காட்டியிருக்கும். இப்படி உலகம் முழுவதும் நிறைய புகழ்பெற்ற புகைப்படங்கள் உண்டு. எதிர்பாராத விதமாக அமானுஷ்ய உருவம் பதிவாகி அதனாலேயே அந்த புகைப்படங்கள் புகழ்பெற்றன. அவை உங்கள் பார்வை. ஹோசூர் பக்கத்துல நாகமங்கலம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. 2007 அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவங்க ஊர்ல ஒரு மாதா கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த மாதா கோவிலுடைய கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு பெரிய நீரூற்று அவங்க கண்ணில் பட்டுச்சு. அதில் தொடங்கி இன்று வரை அவர்களுடைய கிராமத்தில் பல்வேறு அமானுஷ்யமான அதிசயமான விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க. ஒரு பெண் ஜெபித்துக் கொண்டிருப்பது போல தோற்றம் தரும் இந்த காட்சி செல்போன் கேமராவினால் எடுக்கப்பட்டது. நோய் தீர்க்கும் ஒரு அதிசய கிணற்று நீரை படமெடுத்த போது பதிவான இந்த காட்சியில் இருப்பது யாரோ ஒரு பெண் அல்ல, நாங்கள் பக்தியுடன் வணங்கும் மாதாவின் உருவம்தான் இது எனச் சொல்லி சிலிர்க்கின்றனர் இங்கு வரும் பக்தர்கள். ஓசூருக்கு அருகில் உள்ளது நாகமங்கலம் எனும் கிராமம். கூட்டம் கூட்டமாக பலர் இந்த கிராமத்தை நோக்கி வந்தபடியே இருக்கின்றனர். காரணம் இங்கு அமைந்துள்ள ஒரு மாதா கோவில். நிறைய மக்கள் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்திருந்தது பெங்களூர் தான். ஒரு 70% வந்து இப்போ தமிழ்நாடு, மദ്രാസ്, சேலம் அந்த இവിടുന്നെല്ലാം வந்துட்டு கொஞ்சம் ஆள் கேரளா வந்து ஆந்திரா എന്നെല്ലാം അത് மாதிரி വന്നിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ സെക്കൻഡ് സാറ്റർഡേ ഇങ്ങ മെയിൻ വന്നാൽ ഒരു മിനിമം ഒരു 2000 ആള് ഉള്ള സെക്കൻഡ് സാറ്റർഡേ വന്നിടും. ஆள் நடமாட்டமில்லாத ஒதுக்குப்புறமான இந்த கிராமத்தில் கடந்த 2007 உருவாக்கப்பட்ட மாதா கோவிலில்தான் இத்தனை பரபரப்புகளும் நடந்து வருகின்றன. இரண்டு வருடங்களுக்கு முன் மாதா கோவில் விரிவாக்கத்திற்கு என இந்த நிலத்தில் ஒரு கிணறு தோண்டியுள்ளனர். அது முதல் இங்கு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் அரங்கேறத் தொடங்கியதாக இந்த கோவிலை நிர்வகித்து வருபவர்கள் கூறுகின்றனர். தோட்டத்திலே வேலை பண்ணிட்டு இருந்த பிரபாகரன் ஆர்க்கிட்டுமே கேட்காதே கீழே எங்கள் லேண்டிலே போய் காலை டைமில் 8 മണിക്കും 9ക്കും ഉള്ളിൽ പോയി ഒരു ചിന്ന കുഴി എടുക്കുന്നു. ഒരു 1.5 അടി ആഴം വരും. அந்த കുഴിയിൽ നല്ല റൗണ്ടാ തണ്ണി വന്നിട്ടേ ഇരുന്ന്. ആ തണ്ണി വന്ന ടൈമിൽ അവൻ വന്ന് എനിക്കിട്ട് ചൊല്ലി ഇതുമാതിരി இந்த இடத்துல ஒரு நல்ல நீரூத்து வந்திருக்குன்னு എന്ന് ചൊല്ലി. திடீர்னு ഞാൻ அந்த போய் அங்கே இடத்துல போய் பார்ക്കുന്ന ടൈമിൽ എനിക്ക് தெரிஞ்ச எப்படிയാണ് എന്നെ പിടിച്ച് ആരോ ഷേക്ക് ചെയ്യുന്ന ഒരു ഫീലിംഗ്. അപ്പോൾ അതേ ടൈമിലെ വന്ന് ഇതൊരു ലൂർദ് മാതാ ഗിഫ്റ്റ്, ഈ തീർത്ഥം ഇത് നോവാളുകൾക്ക് നല്ലത് എന്നുള്ള ഒരു ഇൻറ്റ്യൂഷൻ മാതിരി എൻ്റെ മനസ്സിലേ കയറി. അത് എപ്പോഴും എൻ്റെ മനസ്സിൽ ഇങ്ങനെ റൊട്ടേറ്റ് பண்ணிட்டே இருந்தேன். இந்த கிணற்று நீரை குடித்தால் நோய்கள் குணமாவதாக ஒரு நம்பிக்கைதான் முதலில் இங்கு உருவான பரபரப்பு. இங்கே வந்தால் எல்லாம் இந்த தண்ணினால அற்புதம் நடக்குதுங்க. நம்பிக்கைன்னு வந்தால் கண்டிப்பாக அற்புதம் நடக்குதுங்க. அந்த ஏசப்பா அந்த அம்மா கண்டிப்பாக அற்புதம் செய்கிறாங்க. எல்லா நோடியும் எல்லா குணமும் எல்லா விதம் பிரச்சனைகளும் தீரும் கண்டிப்பாக. என் குழந்தை வந்து 7 மாதத்தில் பிறந்ததுனால வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு டாக்டரெல்லாம் வந்து இல்லை இந்த குழந்தை பிடிக்காது அப்படின்னாலாம் ரொம்ப நம்மளை கை விட்டுட்டாங்க. நம்ம வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கே யாரோ சொன்னதுனால இங்கே வந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து குழந்தைக்கு கொடுத்தாங்க. ஸோ
ஸோ தீர்த்து குழந்தை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் குழந்தை வாயில் ஏதோ சிஸ்டர்கிட்ட வேண்டின்னு ஊற்றினோம். நாங்கள் அது குழந்தை வந்து நல்லபடியாக போயிடுச்சு வந்துடுச்சு. இப்போ சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் നിന്ന് അവർ ഫാദേഴ്സ് ഇங்கே வந்து அந்த தீர்த்தம் எடுத்து போயிட்டு அவர் செக் பண்ணி செக் பண்ணி இதில் பூமிக்கு மேலே இருக்கிற தண்ணியில் இவ்வளோ கிளியர் தண்ணி அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறதா அவர் சொல்லிது. அல்லாது வேற ஒரு புதுமை தண்ணி வழியாக கடவுள் இது ഞാൻ நினைக்கிறது இது ലൂർദ് മാതാ ഫ്രാൻസിൽ ബെർണാർഡത്തേക്ക് ദർശനം കൊടുത്തതിൻ്റെ 150வது வருஷம். அந்த வருஷத்தில் தான் 2008 இந்த தீர்த்தம் இங்கே வந்தது. அதே மாதிரி பிரான்ஸிலே கொடுத்த மாதிரி ஒரு அதிசயம் இந்தியா நாட்டுக்கு தேசத்துக்கு கிடச்சிருக்கணும். அவ்வளோதான் ஒரு விசுவாசம். ஒரு ஆண்டவருடைய ஒரு பெரிய கிஃப்ட் என்று நான் நினைக்கிறேன். இந்த நிலையில்தான் தனது பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி பெங்களூருவில் இருந்து இங்கே வந்திருக்கிறார் பிரேம். தனது பிரார்த்தனைகளை முடித்துவிட்டு கோயிலை சுற்றி பார்த்தவர் கண்ணில் பட்டது எல்லோரின் நோய் தீர்ப்பதாக நம்பப்படும் அதிசய கிணறு. உடனே ஆர்வத்துடன் கிணற்றை தனது செல்போனில் படம் பிடித்திருக்கிறார் பிரேம். எல்லா ஸ்டாச்சுஸ்ட்டை போய்ட்டு ப்ரேயர் பண்ணின்னு அப்படி போகிற சமயத்தில் வந்து அங்கே ஒரு கிணறுக்கு இதுன்ட்டு சொன்னாங்க, தண்ணி இது கிணறு. சரின்ட்டு நான் அங்கே போனேன். அங்கே போயிட்டு நான் அந்த பிளேஸில் வந்து எல்லா பிளேஸில் வந்து ஃபோட்டோங்க பிடிச்சிருந்தேன். சரி அங்கே கூட என்னோடய கேமரா மொபைலில் சரி எடுத்துக்கின்னு போனேன். அங்கே கிளாஸ் போட்ட ஒரு கிணறு இருந்துச்சு அங்கே. சரின்ட்டு அந்த கிணறுக்கிட்ட போயிட்டு நான் சரி என்னோடய செல்ஃபோன் எடுத்துக்கின்னு நான் அங்கே கேமரா இதில் போய்ட்டு நான் பிடிச்சேன். நான் அந்த ஃபோட்டோ பிடிச்சேன். அந்த ஃபோட்டோ பிடிச்ச வந்து அந்த கிளாஸ் இது ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து அந்த இதில் கிளாஸில் உக்காந்துச்சு. சரி என்ன ஆச்சு, அந்த ஃபேஸ் வந்து எனக்கு தெரில. சரி நான் சும்மா ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அங்கிருந்து ஊர் திரும்பியவருக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது. செல்போனில் எடுத்த படங்களை பார்த்து கொண்டிருந்த போதுதான் பிரேமின் கண்களில் பட்டது இந்த வினோதமான காட்சி. பதிவாகி இருந்த அந்த பெண்ணின் உருவம் மாதாதான் என உறுதியாக நம்பத் தொடங்கினார் பிரேம். உடனே தான் எடுத்த படங்களை கோவிலுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த ஃபேஸ் வந்து என்னோட ஒரு ஃபேஸ் அப்படியே இருக்கு அதில் கம்ப்ளீட்டாக. சரின்ட்டு நான் என்ன வீட்டிலலாம் சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்க, வீட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த ஃபோனை எடுத்துன்னு சர்ச்சுக்கு எடுத்துன்னு போனோம். ஃபாதர்கிட்ட எடுத்துன்னு போய் காமிச்சோம். சரி ஃபாதர் பார்த்துட்டு சொன்னார். ஃபாதரையும் ஆமாம் இது வந்து மாதா ஏதோ ஒரு உருவம் இருக்குது இதில் ஒரு நான் ஏஞ்சல் இருக்கலாம், இல்லை ஒன்று மாதா இது இருக்கலாம், உருவம் இருக்கலாம் இதுன்ட்டு ஃபாதர் சொன்னார். சரின்ட்டு அப்புறம் சொன்னார் எனக்கு ஒரு ஃபோட்டோ, எனக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து இங்கே சர்ச்சுக்கு கொடுனாரு. சரின்ட்டு நம்ம வந்து அந்த சர்ச்சுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்தோம், நம்ம பெரிய ஃபோட்டோ. மாதாவின் உருவம் காட்சி தந்த ஓர் அதிசயமாகவே இன்றளவும் இந்த நிகழ்வை பற்றி பலரும் வியக்கின்றனர். அது மட்டுமல்ல, இப்போது கோவில் வளாகத்தில் உள்ள நீரை குடித்தால் நோய்கள் குணமாகின்றன என்ற தகவல் தீ போல் பரவி ஏராளமானோர் தினம்தோறும் இங்கே வந்தபடியே உள்ளனர். இருந்தது. அது நல்ல டிஃபரண்ட் தெரிஞ்சது, ஹோலி வாட்டர்னு நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சது. தற்போது சிறிய கிணறாக இருந்த இந்த நீரூற்று பலரது வருகையால் ஒரு பெரிய குளமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிசய நீரூற்றுக்கு வந்தா தீராத நோயெல்லாம் தீரும் அப்படின்னு நாகமங்கலம் கிராம மக்கள் நம்புகிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த புகைப்படத்தில் ஒரு உருவம் தெரிவது போல தோன்றுவது, கற்களின் மீது தரையின் மீது தெய்வத்தினுடைய உருவம் இருப்பதை போன்று தோற்றமளிப்பது, இதெல்லாம் நாம எதை நினைச்சுக்கிட்டு பார்க்கிறோமோ அந்த உருவம் கண்ணில் தெரிவது போன்ற ஒரு மனநிலை அப்படின்னு உளவியலாளர்கள் சொல்றாங்க. டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன?